காதொழியின் குண்டலமும் கைக்கு வெள்ளையாவதையும் கருணை மாவின் மீதொளி சிந்தாமணியும் மெல்லிடைக்கு மேகலையும் சிலம்பாரின்ப போதொழி பூந்தாழினையும் பொன்முடிச்சூழ் ஆமணியும் பொலியச்சூழ் நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதலுள் ஏதுவார். நம்முடைய தமிழ் முழக்கப் பேரவையின் இன்றைய கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நல்லாசிரியர் ஐயா செல்லப்பா அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் ஐயா நசீர் அவர்களே, ஐயா ரமணி அவர்களே, பொதிகை பொருணை புரவலர் ஐயா நாதன் அவர்களே, ஐயா வரவேற்புரையாற்றிய ரவிச்சந்திரன் அவர்களே, இசையோடு நம்மை மகிழ்வித்த நவநீதன் அவர்களே, இலக்கிய செல்வர் பற்றி நாமெல்லாம் மகிழுமாறு இன்னுரை ஆற்றிய ஐயா ஆலடி சங்கரையா அவர்களே, எனக்கு பின்னாலே சொல்லின் செல்வர் பற்றி சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற அம்மா உமா அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற சான்றோரே, குழுமியிருக்கும் பெரியோரே, பேரன்பு கொண்டோரே, இடையோரே, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நல்ல வேளையிலே பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மணக்கோலம் பார்க்க வந்தேன் மணமகனானேன் என்று ஒரு பாடல் உண்டு. இன்று நான் பேச வேண்டியவன் இல்லை, கேட்கத்தான் வந்தேன். ஆனாலும் கூட ஐயா அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு தியாகராஜ பாகவதர் பேச வேண்டியவர் இன்று இல்லை, சென்னை சென்று விட்டார், ஆதலால் நீ வந்து பேச வேண்டும் என்று என்னோடு அன்பு கட்டளையிட்டார். செல்லப்பா அவர்கள் சொல்லிவிட்டால் வேறு என்ன சொல்ல முடியும்? எனவே அந்த அன்பு கட்டளைக்கு இணங்கி எனக்கு தெரிந்த ஏழிசை மன்னர் எங்கே தியாகராஜ பாகவதர் பற்றி ஒரு சில சொல்லி உங்கள் முன்னே விடைபெறலாம் என்று ஆசைப்படுகிறேன். சான்றோர்களுடைய ஏழிசை மன்னரை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லாம் தலைநகர்த்தவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். எனவே மிக நன்றாக தெரிந்தவர்கள் என்றாலும் கூட சொன்னதையே சொல்லி சொல்லி அது நன்றாக இருந்தால் கேட்பது நமக்கு இன்பமாக இருக்கும் அல்லவா? அந்த அடிப்படையிலே என்னுடைய கருத்துக்களை இந்த மாமன்றத்திலே வைக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏழிசை என்று சொன்னார்கள். இசை, இசை என்பதற்கு இசைதல், ஒப்புதல் கொடுத்தல், இசை புகழ், ஈதல் இசைவிட வாழ்தல் என்பார் வாழ்வுகள் வள்ளுவர். இசை ராகம், ஏழிசையால் இசைப்பயனா என்னுடைய தோழனுமா என்று சொல்லுவார் சுந்தரர். அது இசை இருக்கிறதே, இசை என்று சொன்னார். இந்த இசையை கேட்டால், பேச்சை கேட்கும் போது கூட கொஞ்சம் சில பேருக்கு சோர்வு ஏற்படும். இவன் எப்போ பேச்ச முடிப்பான்னு தெரியலையே என்ற எண்ணம் கூட சிலருக்கு வரும். ஆனால் இசை இருக்கிறதே நல்ல இசையாக இருக்க வேண்டும். தியாகராஜ பாகவதர் போன்றவர்கள் இசையை கேட்டால் அப்படித்தான் இருக்கும் சொல்லுவார்கள். இசையால் வசமாக இதயம் உண்டோ, இசையால் வசமாக இதயம் உண்டோ, இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ், இசையால் வசமாக இதயம் உண்டோ. இசையால் வசமாக நானும் பாடுவேன், நீங்களும் கேட்டீர்கள். இசையால் வசமாக இதயமுண்டோ என்று சொல்லுவார். அப்படி இந்த இசையால் இந்த வையத்தை தன்னுடைய கைப்படுத்திய விஸ்வகுல திலகம் எங்கே தியாகராஜ பாகவதர் இருக்கிறாரே, அவர் இசைக்கென்றே பிறந்தார். அவர் பிறந்த இடம் மாயவர், மயிலாடுதுறை என்று சொல்லுவார்கள். தஞ்சை மாவட்டத்திலே மாயவரத்திலே 1/3/1910 பிறந்து 50 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து தன் இசையாலும் நடிப்பாலும் இந்த உலக மக்களையெல்லாம் தன் இதயத்திலே
அவரை வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இசை மேதையை நாம் எண்ணி பார்க்கின்ற போது இசை என்பது ஆர்வம் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அது அந்த உள்ளத்தோடு நெருங்கி உறவாடி இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆர்வம் இருக்க வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த அம்மாவை பார்த்து கேட்டார். எதை பார்த்தார்னா, ஒரு கோழி முட்டையின் மீது அமர்ந்திருக்கிறது, அடைகாத்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தெரியாது, 5 வயது சின்ன பையன். அம்மாட்ட வந்து கேட்டா, அம்மா இந்த கோழி ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கு, என்ன செய்யுதுன்னு கேட்டாராம். அது தெரியாதா, அது அடைகாக்கிறதப்பா, அதன் சூடுபட்டு அந்த முட்டைகள் எல்லாம் பொறிக்கும். சரின்னு கேட்டுக்கிட்டார். அடுத்த நாள் காலையிலே ஒரு திண்ணையிலே அவர் அப்படி காலம் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு கீழே 12 முட்டை. அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் தானே எப்படி சொன்னீங்க கோழி அடைகாக்கும் மேலே உட்கார்ந்துன்னு? நானும் அதுக்கு மேலே உட்கார்ந்து பார்த்தேன், குஞ்சு பொறிக்குமான்னு. அதனால்தான் மிகச்சிறந்த விஞ்ஞானியாக 500க்கும் மேற்பட்ட படைப்புகளை இந்த உலகிற்கு தந்தவராக அந்த அறிவியல் மேதை தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தார். அதுபோல இவரோடு நரம்போடு பின்னி பிணைந்து ஒன்றாக எது இருந்தது என்று சொன்னால் இசை. சிறுவனாக இருக்கின்ற போது ஒரு நாள் அடுக்கடையிலே ஒரு கடமுடான்னு சத்தம். அம்மா ஓடி போய் பார்க்குறாங்க. தியாகராஜ பாகவதர் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறார். என்ன என்று பார்த்தார்கள், அவர் தலைக்குள்ள ஒரு பானை, வெண்கல பானை, எடுக்க முடியலை. எல்லாரும் ஓடி வந்தார்கள். அவர் திண்டாடி கொண்டிருக்கிறார். பிறகு எப்படியோ சரி செய்து அந்த பானையை எடுத்த பிறகு அம்மா கேட்டாங்களா, ஏண்டா இந்த பானைக்குள்ளே ஏண்டா தலையை விட்டேன்னு கேட்டாங்களாம். என்கிட்ட ஒரு பெரியவர் சொன்னார், பானைக்குட்ட தலையை விட்டா பாட்டு நல்லா பாடலாம், குரல் நல்லா மாறும்னு சொன்னார். அதனால தான் நான் விட்டு பார்த்தேன் என்று அன்றே தனது பாடலை இந்த வெண்கலப்பானையில் விட்டிருந்ததால் தான் என்னவோ அவர் குரல் வெண்கல குரலாக இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு முதலிலே தியாகராஜ பாகவதர் என்ற பட்டம் பெறவில்லை. முதலிலே கம்மாளத்தெருவிலே தஞ்சையிலே அவர் பாடுகின்ற போது விஸ்வகுல திலகம் எங்கே தியாகராஜன் பாட்டு என்றுதான் எழுதினார்கள். அதற்கு பிறகு நடராஜ வாத்தியார் என்று ஒரு நல்ல எழுதுவார், கதை எழுதுவார், நாடகம் எழுதுவார். அவரை பார்க்க இவர் வருகிறார் தியாகராஜ பாகவதர். ஏன்னா நாடகத்தின் மேலே கொண்ட அன்பின் காரணமாக, நானே உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனே, நீயே வந்துவிட்டாயே என்று சொல்லி ஒரு கச்சேரி ஏற்பாடு செய்து, இனி உன் பெயர் தியாகராஜன் அல்ல, தியாகராஜ பாகவதர் என்று அந்த பாகவத் பட்டத்தை என்று கொடுத்தவர் யார் என்று சொன்னால் அந்த நடராஜ வாத்தியார் அதை கொடுக்கிறார். இசை இருக்கிறதே, இசை மட்டும் இல்லை, மற்றவர்களை பார்த்து பிரமிக்க வைக்கும் ஒரு அழகும் யாரிடம் இருந்தது என்று சொன்னால் தியாகராஜ பாகவதர். பேரழகு. எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்னையானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் நிறத்தை தந்தது, பொன்னல்லவோ மனத்தை தந்தது. அந்த எம்ஜிஆரே அவரை பார்த்து, ஆகா இப்படி ஒரு பேரழகனா. நான் டி.ஆர். ராஜகுமாரியின் கிரகப்பிரவேச வீட்டிற்கு போயிருந்தேன். அங்கே திருச்சி லோகநாதனின் கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. எல்லோரும் இசையை ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அங்கே ஒரு ஒளி பாய்ந்தது. மக்களெல்லாம் என்ன இது என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். அப்பொழுது ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். பொன்னிற மேனி, பொன்னிறத்திலே சட்டை, நெற்றியிலே அருமையான குங்குமப் பொட்டு, காதிலே பொன்னிலே கடுக்கன், முகத்திலே அருமையான சிரிப்பு. இப்படி ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவர் வந்ததும் அந்த இடமே ஒளிவட்டமாக மாறிவிட்டது. அவர்தான் தியாகராஜ பாகவதர். நான் தான் நடிகர்களே மிகச்சிறந்த அழகன் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் தியாகராஜ பாகவதரை பார்த்த பிறகு அந்த எண்ணம் எனக்கு தவிடுபடியாகிவிட்டது என்று எம்ஜிஆர் அவர்களே சொல்லுவார் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அழகின் திருவுருவமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய எம்.கே. தியாகராஜ பாகவதர். சரி, இவர் தமிழுக்கு என்ன செய்தார்? பேசுவது தமிழ் விளக்கப் பேரவை அல்லவா? எனவே தமிழ் விளக்கப் பேரவையிலே பேசுகின்ற அளவுக்கு அந்த தியாகராஜன், எம்.கே. தியாகராஜன் என்ன செய்தார் என்று கேட்டோம் என்று சொன்னால், தமிழிசை இருக்கிறது.
1940 தமிழிசை சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். சான்றோர் பெருமக்கள், அண்ணாமலை அரசர். அந்த அண்ணாமலை அரசர் தமிழிசை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதை இந்த வையகமெல்லாம் பரப்பிய பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் ஆசிரியர் கல்கி அவர்களுக்கு உண்டு. அந்த தமிழிசை சங்கத்திலே சேர்ந்து தமிழிசை பரவ வேண்டும் என்பதற்காக பட்டினொட்டிகள் எல்லாம் பாடி பாடி மக்களை ஈர்த்தவர் யார் என்று சொன்னார். அழகா பாடுவார். நம் தமிழ் இல்லாத பாடுவார் சொல்லுவார். பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்ட உடனே சின்னஞ்சிறு கிளியே, நாம் பாடின மாதிரி பாடணும். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே கண்ணம்மா என்று அவர் பாடிய அந்த பாடலை கேட்டு அந்த கூட்டமெல்லாம் உருகும். முதலிலே அவர் நடித்த படம் பவளக்கொடி. 13 படங்கள் மிகச்சிறந்த படங்களாக உலா வந்தது. நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அந்த படத்தின் பெயர் ஹரிதாஸ். அதில் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் தான் அந்த வால் போஸ்ட் எடுத்துருக்காங்க. 1944, 1945, 1946, 1946 நான் ஸ்டாப் ரன்னிங் ஹரிதாஸ், பிராட்வே அண்ட் சிவம் தியேட்டர். பார்த்த பொழுது 3 தீபாவளிகளை கண்ட ஒரு படம். இன்னைக்கு 3 நாள் ஓடிட்டாலே எல்லாரும் என்ன பார்த்தாங்க? வெற்றிகரமான 7வது நாளை பெற்றிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய நிலையில இன்னைக்கு சினிமா இது. வந்ததும் தெரியல, போறதும் தெரியல. ஆனால் ஹரிதாஸ் என்ற அந்த படம் 3 தீபாவளிகளையும் கடந்து 771 நாட்கள் ஓடியது என்று சொன்னால், ஐயா அவர்கள்தான் ரமணி அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், இந்த சிவகதி என்ற படம் பால்ஸ்டிவேல்ஸ் என்ற தியேட்டரில் நடைபெற்றது. இந்த சிவகதியே பொய்யாமொழி புலவர் என்று சொல்லக்கூடிய முருகனை நான் பாடமாட்டேன், சிவனைத்தான் பாடுவேன், மற்ற தெய்வங்களை பாடமாட்டேன், அப்பனை பாடிய வாயால் சுப்பனை பாடமாட்டேன், கோழியை பாடிய வாயால் குஞ்சினை பாடமாட்டேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான கதை. அந்த கதையை சிவகவி என்று ஒன்று எடுத்து அதில் ஒரு பாட்டு வரும் பாருங்க. சொப்பன வாயில் மகிழ்ந்து, சொப்பன வாயில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சாமி, சுப்பிரமணிய சாமின்னு சொல்லும் போது தியேட்டரில் இருக்கிறவங்களாம் அப்படி கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பக்தி. உனை மறந்தேன் சொப்பன வாழ்வில் சுப்பிரமணிய சாமி, உனை மறந்தேன், அற்ப பணத்திற்கு ஆசைப்பட்டு நான் அற்பர்களை எல்லாம் புகழ வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளானேன் என்று பாவநாசம் சிவன் எழுதிய அந்த அற்புதமான பாடலை அவர் குரலில் 7 கட்ட 8 கட்டன்னு சொல்லுவாங்க. நம்ம முருகன் நாச்சு தான் சொல்லுவாங்க, எனக்கு 7 கட்ட 8 கட்டெல்லாம் தெரியாது, நான் தான் கட்ட அப்படின்பேன். உயரம் குறையா இருக்கிறதுக்கா. சில பேருக்கு இந்த பாட்டை பாடும்போது அந்த உச்ச சாய்க்கு போகும்போது ஈச்சி இழுத்துரும். எனக்கெல்லாம் 3 கட்டைக்கு மேலே போனால் ஒரு மாதிரி இழுத்துரும். ஆனால் 7 கட்டை சுருதியில் பாடுகின்ற அந்த சரி கம பக நீ என்று சொல்லுவார்கள். சட்சமம், விஷமம், பஞ்சமம், தெய்வதம், ரிஷபம், நிஷாதம், 7 சுரங்களுக்கு பேர். இது எங்கேருந்து வந்தது? தமிழிலிருந்து தான் வந்தது. குரல், துத்தம், கைக்கிடை, உலை, இடி, விளரி, தாரம் என்று சொல்லப்படுகின்ற தமிழிசை 7 இருந்துதான் அந்த சரிகமபதனி வந்தது என்று சொல்லுவார்கள். அப்படி தமிழிசையும் உயிர் கொடுக்கும் வகையை கர்நாடக பாட்டை எல்லாரும் பாடலாம் என்பதை மெய்ப்பித்தவர். உங்களுக்கு தியாகராஜ பாகவதரை பற்றி பேசுகின்ற போது தியாகராஜ சுவாமிகளை பற்றி உண்டு. மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாக இருந்த இந்த தியாகையர் என்று சொல்லுவார்கள். அந்த தியாகையருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஊரிலே பாடல் கச்சேரி நடத்துவார்கள். எந்த ஊர் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், திருவையாறு. அந்த திருவையாறிலே பாடல் இவருக்கு ஒரு நாளாவது அங்கே பாடணும்னு ஆசை. ஏன்னா சில ஆட்கள் தங்களுக்கு தான் பாட தெரியும், தாங்கள் பாடுவதற்கென்றே பிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த மேதாவிகள் எல்லாம் தியாகராஜ பாகவதரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவன் சினிமாக்காரன் தானே, கூத்தாடி தானே,
சினிமா பாட்டு பாடுவன் தானே, என்ன பாடிவிடப் போகிறான் என்று நினைத்து அவருக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. திருவையாறிலே வாய்ப்பு கேட்டார். வேறு வழியின்றி ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தார்கள். அது என்ன சொன்னார்கள் தெரியுமா? 15 நிமிடத்திற்கு மேலே நீங்கள் பாடக்கூடாது. சரி என்று போகிறார். இந்த தியாகராஜ கீர்த்தனை தியாகராஜ விழாவிலே பேசுவதே பெருமையாக எண்ணப்பட்டிருந்த காலத்திலே அவருக்கு கொடுத்த நேரமும் 12 மணி. 10 மணிக்கு சில பாடல்கள் வந்து பாடிட்டு போயிட்டாங்க. 10 to 11, 11 to 12 பாடினாங்க ஒன்று. 12 மணிக்கு எல்லாருக்கும் வயது ஒரு மாதிரி கீழும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவருக்கு டைம் கொடுத்தாங்க. வந்து அமர்ந்தா, ஆரம்பித்தா, அவரது இசை வெள்ளத்திலே அப்படியே உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே இந்த ஓடோடி வந்து நிற்கிறதை ஏமாற்றத்துக்குள்ளாக என்று கூறும் சினிமா வசனம் வரும். அதுபோல மக்கள் எல்லாம் உங்கள் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீண்ட ஓடோடி வந்திருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 15 நிமிஷம் ஆச்சு. இந்த மேடை அமைப்பாளர் இப்படி கை காட்டினார், நிறுத்துங்க நிறுத்துங்க, 15 நிமிஷம் ஆயிட்டு. ஆனால் கூட்டத்தில் என்று சொன்னது பாடுங்கள் 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 என்று சொன்னார். 15 நிமிடம் பாட வந்தவர் 3 மணி நேரம் பாடினார் என்று சொன்னார். பசியையும் மறந்து அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் ரசிக்க வேண்டும். எல்லாரும் பாட ஆசைப்படுவாங்க. நானும் சில பேர் பாட்டு கேட்டிருக்கேன். நான் பாட வரா சார், பாட வரா சார் கேட்டிருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் தியாகராஜ பாகவதர் கர்நாடக இசை மேதைகள் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் தான் மேதாவிகள் என்று சொன்னார்களே, அவர்களையெல்லாம் மிரள வைத்து வெடிக்க வைத்து இப்படி ஒரு மேதாவி பாடகரா என்று எண்ணும் அளவுக்கு இசையுலகிலே கொடிகட்டி பறந்த ஒருவர் என்று சொன்னால் பவழக்கொடின்னு ஒரு படங்க, முதல் படம். அவர் எடுத்த முதல் படம் பவழன், அவர் நடித்த படம். அதில் கூட நடித்தவங்க எஸ்.டி. சுப்புலட்சுமி, மிகச்சிறந்த நடிகை. ஒரு நாள் காரைக்குடியிலே நாடகம் நடக்கிறது. முதல் நாடகம் நடிக்கிறார். நாடகத்தின் பெயர் வள்ளி திருமணம். அதை பார்ப்பதற்காக அழகப்ப செட்டியாரும் ஏனா செட்டியாரும் லட்சுமணன் செட்டியாரும் வருகிறார்கள். அவர்களோடு கே. சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்து பெரிய இயக்குனர், சினிமா டைரக்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சுப்பிரமணியன் வருகிறார். அந்த நாடகத்தை பார்க்கிறார்கள். அந்த நாடகத்திலே ஒரு இளைஞர் தியாகராஜர், அந்த தியாகராஜ பாகவதர் பாடுகின்ற பாடலையும் வசனத்தையும் அதிலே வரும் வள்ளியை பார்த்து முருகன் பேசுவான். வேடனாக விருத்தனாக முருகனாக நடித்தவர். அப்பொழுது அந்த கிழவனாக வந்து உன் மனம் என்ன, கல்லோ இரும்போ பாறையோ என்று பாட்டு பாடி கேட்பார். நாம் பாட்டு பாடினா நீங்க கேட்க முடியாது. ஆனால் அவர் அந்த தியாகராஜ பாகவதர் கேட்பார், கல்லா இரும்பா பாறையா. தியாகராஜ பாகவதன் குறும்பு உள்ளவர். எனவே இன்னொரு வார்த்தையும் சேர்த்தார், உன் மனம் என்ன, கல்லா இரும்பா பாறையா குட்டிச்சுவரான்ட்டு கூட ஒன்று சேர்த்துக்கிட்டார். அதை சேர்த்த உடனே கொஞ்சம் ஒரே சிரிப்பு. வள்ளியா நடித்து எஸ்.டி. சுப்புலட்சுமி முகம் போன போக்கு நீங்கள் அந்த நாடகத்தை பார்த்துருக்கலாம். அந்த அம்மா பார்த்து 2 தடவை பாட்ட உடனே அந்த அம்மா கேட்டுதான், குட்டிச்சுவர் பக்கத்தில் எது வரும் கேட்டுதான் போகும் இல்லையா, சிறந்த நடிகை இல்லவா. அந்த அம்மா கேட்டாரா, குட்டிச்சுவர் பக்கத்தில் எதையா வருங்க. இவர் தன்னை மறந்து கழுதுன்றார். அதையும் ரசித்து சொன்னான். மற்றவர்கள் நடிப்பையும் பாராட்டிய ஒரு பெருமை. என்னவெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள் சொன்னால், நான் காலத்தை நிரம்பிக்கிறது மிக சுருக்கமாக முடிக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறேன். தந்தையை அவர்கள் அவர்களுக்காக ஒரு நிதி திரட்டினார்கள். அந்த நிதியை கொண்டு வந்து கொடுத்து, அவரை போல வளமாக வாழ்ந்தவரும் கிடையாது. தங்கத்தட்டிலே சாப்பிட்டார் என்று சொல்லுவார்கள். அவரை பற்றி ஒருவர் பேசுகின்ற போது மேடையிலே சொன்னாராம், நீங்கள் தங்கச்சாவியார் பெட்டியை திறப்பீர்கள் என்று சொன்னார்களா. அது நடந்ததோ இல்லையோ, மயிலாப்பூரிலே கபாடி தியேட்டரிலே அந்த தியேட்டரை தங்கச்சாவியால் திறந்து வைக்கின்ற பெருமை நம்முடைய தியாகராஜ பாகவதற்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, மதுரையிலே ராயல் டாக்கீஸ் அவர்கள் படம் எடுப்பார்கள். அதில் சிந்தாமணி என்ற ஒரு படம் ஓடியது, மதுரை ராயல் டாக்கீஸ். அப்போ அதிலே கிடைத்த
லாபத்தால் கட்டப்பட்ட ஒரு தியேட்டர் தான் சிந்தாமணி தியேட்டர். மதுரையிலே என்றும் இருக்கிறது. அந்த சிந்தாமணி என்ற தியேட்டர் எதிலே கிடைத்தது என்று சொன்னால் சிந்தாமணி படத்தை வெளியிடுகிற போது அதிலே கிடைத்தது. அது மட்டுமல்ல, அதே ராயல் டாக்கீஸ்காரர்கள் தான் ஹரிதாஸ் என்ற படத்தையும் அந்த ராயல் தியேட்டரிலே வெளியிட்டார்கள். அதிலே கிடைத்த ஒரு லாபத்தால் லயன் பிராண்ட் பனியன் கம்பெனி என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய கம்பெனியே அமைக்கின்ற அளவுக்கு லாபத்தை பெற்றிருந்தார் என்று சொன்னால், நடுவில் ஒரு வழக்கு வந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கினால் மிக நொந்து விட்டார். அந்த வழக்கு முடிந்து வந்த பிறகு பட வாய்ப்புகளும் அவருக்கு குறைந்தது. சர்க்கரை வியாதி இருந்தது. அதனால் அவருக்கு கண் கூட சிறிது மங்கிவிட்டது. அந்த நேரத்திலும் கூட அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அம்பிகாபதி என்ற படத்திலே நீங்கள் கம்பராக நடிக்க வேண்டும். அம்பிகாபதி அப்பா கம்பராக நடிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த சிங்கம் சொன்னதாம், இல்லை, என்னால் வர முடியாது. மிகச்சிறந்த கதாநாயகனாக நடித்து புகழ்பெற்ற நான் ஒரு சிறு பாத்திரத்திலே வரமாட்டேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் அதிகமாக தருகிறோம் என்று சொல்லி பார்த்தார்களாம். என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் நலிந்த நிலையிலே அவர் படங்கள் ஓடாது என்று தெரிந்து கொண்டு, படம் எடுக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு அவரிடம் அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் எல்லாம் திருப்பித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு மனிதர் லேனா லட்சுமணன் செட்டியார் என்பவர் மட்டும்தான் அந்த பணத்தையே திருப்பி வாங்கவில்லை. கடைசி காலத்திலே எங்கே சென்றார் என்று சொன்னார், தஞ்சை மாரியம்மன் கோயிலுக்கு சென்றார். உலகை வெறுத்து விட்டார். ஏற்றமுண்டானால் இரக்கம் உண்டு என்பதை தெரிந்து கொண்டார். வாழ்வு இப்படித்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டார். அப்பொழுதும் அவரை அணுகி படத்திலே நடிக்க வாருங்கள் என்று சிலர் கேட்டு பார்த்தார்கள். இல்லை, நான் ஆன்மீகத்தை நாடப்போகிறேன் என்று அந்த தஞ்சை மாரியம்மன் திருக்கோயிலே வந்து அந்த மாரியம்மனை பார்த்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார். உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடியதை பார்த்து பல பேர் வந்து அந்த மாரியம்மன் கோயிலே கூட்டம் அதிகமாக கூடியது என்று சொன்னால், அங்கே அவர் பாடிய பாடலுக்காக வந்தது அதே கோயிலே 50 வயதிலே தன்னுடைய உயிரை நீத்தார் என்று சொன்னார். ஒரு இசைவாள், மாபெரும் இசை வாழ்வை வாழ்ந்த பெருமை. இசைக்கலைஞருக்காக, நாடக கலைஞருக்காக இலவசமாக நடித்து அந்த பணத்தை எல்லாம் கொடுப்பார். புயல், காற்று, மழை இவை வந்துவிட்டால் நாடகம் நடக்காது. எனவே தனக்கு சம்பளம் வேண்டாம், மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்களே என்பதற்காக தன் கையிலிருந்து அவர்களுக்கும் பணத்தை கொடுப்பாரா. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உடையவராக அந்த தியாகராஜர் இருந்தார் என்பதை சொல்லிக்கொண்டு இறுதியிலே நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் வந்து, உங்கள் கண் பார்வையை நான் சிறந்த மருத்துவரிடம் காட்டி குணமாக்கி தருகிறேன், என்னோடு சென்னைக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது, இல்லை, என்னால் வர முடியாது என்று சொல்லி சிறிது நாளிலே தனது உயிரை மாய்த்து கொண்ட ஒரு ஏழிசை மன்னர். இசை இந்த உலகத்திலே இருக்கும் வரை முத்தமிழிலே இயல் இசை நாடகம் என்று சொல்லுவார்கள். அதே நடுவனாக இருப்பது எது என்று சொன்னால் இசை. எனவே நடுவிலே இருக்கின்ற இதயத்திலே இசையால் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த எம்.கே. தியாகராஜ பாகவரை போற்றி கத்தின்ற இருவாதி தமிழ்நாட்டின் கண்ணோட்டி கலியிருக்க நிற்கின்ற நிறுவனத்தில் கல்கவரை எண்ணாது. பாட்டாலும் எழுத்தாலும் பேச்சாலும் கூத்தாலும் பிறர் உமக்க ஓச்சுகவே மணிவாசு ஏமந்த தமிழோசனை உலகமெல்லாம் பரப்பிடவே வாழ்ச்சிகவே நற்றொன்று என கூறி பெறுகிறேன் விடை வருகிறேன். நன்றி. அந்த அளவிற்கு தியாகராஜ பாகவன் அவர்கள் கொலை, அவர் ஒரு குற்ற வழக்கை சிக்கினார்கள் என்றார்கள். லட்சுமிகாந்தன் பாரதி அவர் வீட்டில் குடியிருந்தவனை வாழைக்கு ஒரு ஜானகி அம்மா என்பவரை காலி செய்வதற்காக போட்ட கேஸில் வெற்றி பெற்றும் அந்த அம்மையாரை காலி பண்ண முடியவில்லை. ஆகையால் என்ன ஆகிவிட்டது, அவருடைய மைத்துனர் வடிவேலு என்பவர் அதே சமயம் மாதிரி தேவி என்ற ஒரு நடிகையின் சகோதரனும் சேர்ந்து அந்த கொலை நடந்தது. அதில் தவறுதலாக இவர் பெயர் சேர்க்கப்பட்டது. பின்னாளிலே இவரால் அந்த தீர்ப்பில் எத்தனையோ அலைக்கழிக்கப்பட்டு அதனால் உள்ளே இருந்தார். பிறகு அவரை எத்திராஜ் மொழியார் லண்டன் பிரிவியூ கவுன்சிலிலே வெற்றி பெற்று வெளியே கொண்டு வந்தார். அவருக்கு கூலியாக கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று 100 தங்க தட்டையே பரிசாக கொடுத்து விட்டார். அந்த எத்திராஜ் மொழியார் தான் அந்த பணத்தை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இங்கு கன்னிமாரா அவர்கள் எழுத்தாப்புல இருக்கிறது எத்திராஜ் கல்லூரியை நிறுவியவர் அவர்தான்.
இவர் செய்த கொடை அந்த அளவிற்கு பணத்தை துச்சமாக மதித்தவர். அது மட்டுமல்ல, ஆங்கிலேய அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு ஒரு நிதி திரட்டுவதற்கு அதிக அளவு திரட்டியவுடன் இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு 1 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் ஒரு சிறு கிராமத்தை திருவெரும்பூர் என்ற திருச்சி அருகே உள்ள ஒரு கிராமத்தை கொடுத்தார்கள். ஆனால் அந்த 1 லட்சம் ரூபாயை வாங்க வேண்டாம், திருவெரும்பூர் கிராமத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சென்று விட்டார். அதே சமயம் இந்த 1 லட்சம் ரூபாயை சுதந்திர போராட்டத்துக்கு நிதிக்காக கொடுத்து விட்டார். அந்த சிறு திருவெரும்பூர் தான் அவர் அன்று இலவசமாக வேண்டாம் என்று ஒதுக்கிய நிலையில் பின்னால் காமராஜர் அவர்களால் பெல் தொழிற்சாலை வந்தது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. தியாகராஜ பாகவதரை பற்றி அது மட்டுமல்ல, அவர் செய்த அவருடைய செல்வாக்கு எந்த அளவிற்கு உச்சத்தில் இருந்தது என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ஏற்கனவே அவர் விஸ்வகர்மா அந்த சங்கத்திலே 3/4 மணி நேரம் பேசினேன் அவரை பற்றி. அவருடைய அவர் யாரும் உரையாக இருக்கிறார். புதுக்கோட்டை ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த நடேசையர் அவர்தான் அவருக்கு இவருடைய நாடகத்தை பார்த்து, இவருடைய லோகிதாசனாக ஹரிச்சந்திரனின் மகனாக நடித்த அந்த வேஷத்தை பார்த்து இவருக்கு திருச்சியிலே அவருடைய சபாவிலே வாய்ப்பை கொடுத்தார். அதிலே இருந்து அங்கே அவருடைய திறமை பார்த்த பொண்ணு ஐயங்கார், தட்சிணாமூர்த்தி பிள்ளை இவர்களெல்லாம் சேர்ந்து இவருக்கு கர்நாடக இசையை முறைப்படி கற்று அதன் மூலம் அவர் மேலே வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி முதலில் நடேச ஐயர் வந்து நீ பாகவதர் என்று சொன்னார். தட்சிணாமூர்த்தி பிள்ளை மொத்தமாக ஒரு கூட்டத்திலே வைத்து இனிமேல் இவர் பாகவதர் தான் என்று அழைத்து சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தியாகராஜ பாகவதர் ஒரு சாதாரண நிலையில் இருந்து உச்சகட்டத்தில் சிறிய வயதிலேயே வீட்டை விட்டு ஓடி சென்றவர் இசைக்காக களப்பாறையிலே போய் அவரை அழைத்து வந்தார்கள். அந்த அளவிற்கு இசைக்கு மட்டுமல்ல, கர்நாடக இசையும் முறையாக பயின்று அநேக சிவகவி அதே படத்தை சொன்னார்கள். ஹரிதாஸ் நேரமில்லை, அந்த ஹரிதாஸ் படத்திலே ஒரு பாட்டை பற்றியே அந்த பாட்டு மன்மத லீலை இந்த பாட்டிற்காகவே கூட்டம் சென்னை பிராட்வே தேட்டருக்கு 3 வருடம் நடந்த தேட்டரை போய் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் திருச்சியிலே ஒரு கலையரங்கத்தை வைத்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் போது கூட்டம் கட்டுக்கடக்கவில்லை. திருச்சியில் அந்த நேரத்தில் அவருக்காக ஒரு ஸ்டேஷனையே உருவாக்கி விட்டார்கள் மத்திய அரசாங்கம். அந்த அளவிற்கு அந்த தேர்தல் இங்கே நிலையிலே நம்முடைய ரமணி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு சொந்தமான பிளாஸ்டிகல்ஸ் அப்போது 3 சினிமா தேட்டர்கள் தான். பாப்புலர் டாக்கிஸ், ராயல் டாக்கிஸ், பிளாஸ்டிகல்ஸ், பின்னால் அசோக் டாக்கிஸ் வந்துச்சு. இந்த 3 தேட்டர்கள் இவருடைய பிளாஸ்டிகல்ஸ் தான் தியாகராஜ பாகவதரின் அனைத்து படங்களும் வெளிசாரும். இங்கேயும் 3 வருடம் ஓடியது, சிவகவி 9 மாதங்கள் ஓடியது. ஆக ஒரு சாதாரணமான நிலையில் அல்ல, கொடை வள்ளலாகவும் பல்வேறு ஆட்களுக்கு சொன்ன அந்த மன்மதிலே பாட்டை பற்றி அந்த ஹரிதாசை பற்றி சொன்னால் ஏன் சாதுகேசிங்கிற ஒரு ராகத்தையே பிரபலமாக இருக்கு. அந்த ராகத்தையே அவரோட மன்மதிலே சமுதியை ஏற்றி இறக்கி அந்த ராகத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சாதுகேசி ராகம் பிரபலியம் ஆயிடுது. அந்த அளவுக்கு சாதுகேசி என்பவரால் சொல்லப்பட்ட அந்த பாட்டு பாடிக்கொண்டே இருந்த அந்த சாதுகேசி இவருக்கு பிறகு பிரபலமானவரானார். அது மட்டும் இல்ல, அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் இவருக்கு பணம் எடுத்தார். ஒரு பணத்தை சொன்னார்கள். அந்த பணத்தை எடுத்த ஸ்ரீ ராமுடு அந்த தட்சிணா அந்த ஜானகி அந்த அம்மாவின் சகோதரர் மைத்துனன். ஏனென்றால் அது தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு வழக்கு என்பது அவர் இல்லாத பொல்லாத எல்லாம் ஒரு அவர்களை பற்றி அநாகரிகமாக எழுதக்கூடிய ஒவ்வொருவரையும் அப்படி எழுதியதில் தான் இந்த கொலை நடந்ததாக சொல்லி கடைசியில் சாட்சி பிறந்தது. அதனால் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்ட நேரத்தில் பணத்தை கொடுத்தவர்கள் அட்வான்ஸை திருப்பி கேட்டார்கள். இவர் எல்லாவற்றையும் தூக்கி விட்டு வீசிவிட்டார். கடைசியில் பணமும் வரவில்லை, பணமும் வரவில்லை, நலிந்து விட்டார். அதை பற்றி அவர் கவலையும் படவில்லை. அந்த அளவிற்கு ஒரு உச்ச கட்டத்தில் இருந்த ஒரு மாமனிதர் இன்னும் மிக மிக அதிகமாக பேசக்கூடிய அவரை பற்றி பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தியாகராஜ பாகவதரை பற்றி ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். அவர்களுக்கு மாநில தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் ஐயா பாப்பையா அவர்கள் கொண்டாடி கொடுப்பார்கள்.